ஈஸ்வரியுடைய கதாபாத்திரத்துக்கு ஒரு ஜஸ்டிஃபிகேஷனாக என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா வந்து இந்த மாதிரி பல தாய்கள் இருக்காங்க, தன்னுடைய மகன் செய்கிற தப்பெல்லாம் தப்பாக தெரியறதே இல்லை. சிறகடிக்க ஆசையில் கூட விஜயா இருக்காங்களா, அந்த மாதிரி தான். கோபி எவ்வளோ பெரிய தப்பு செஞ்சாலும் தன்னையே ஜெயிலுக்கு போடும் பொழுது வந்து தனக்கு எதிராக சாட்சி சொன்னாலும் கூட என்ன இருந்தாலும் என் புள்ள தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தலையில் தூக்கி வச்சு ஆடி அவன் மாறிட்டான் அப்படின்னு அவங்க சொன்னார். யார் சொன்னால் அண்ணா அவரே சொன்னார், அவரே சொன்னார், அப்போ சரி அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு பிஹேவியரில் வச்சு திருப்பி பாக்கியா கூட சேர்த்து வச்சிடலாம், இதுதான் சரி, இதுதான் ஒரு கரெக்டான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இன்டர்னலைஸ்ட் மிசோஜினின்னு சொல்லுவாங்க. ஆணாதிக்கத்தை ஆண்கள் காமிக்கிறது வேற, ஆணாதிக்கத்தை பெண்கள் காமிக்கிறது வேற. பெண்கள் வந்து ஒரு தலைமுறையாக வந்து அதுக்கே பழகி அதுதான் சரி, இப்போ ஏதோ ஆண் தெரியாமல் தப்பு பண்ணுவான் அப்படிங்கிற மாதிரி இது பண்ணுறாங்க. இதே மாதிரி பாக்யலட்சுமிக்கு இன்னொரு தொடர்பு இருந்துச்சு அப்படின்னு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இதே மாதிரி பிஹேவியரை வந்து காமிக்கவே மாட்டாங்க ஈஸ்வரி. அதான் வந்து அவள்லாம் வந்து அவள் மூஞ்சிலே முடிக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொலை குத்தம் பண்ண மாதிரி தான் வந்து பேசியிருப்பாங்க. ஆனால் தாமக ஆண் அப்படிங்கிறதுனால இந்த பிஹேவியர் இப்போ இருக்குது உங்களுக்கு. ஸோ இப்போ இந்த விவகாரங்களுக்கு இடையில இப்போ வந்து ராதிகாவையும் மையோவையும் கூட்டுட்டு இந்த வீட்டுக்குள்ளார இப்போ கோபி வராரு. கோபி வரும்பொழுது இப்போ என்ன முடிவெடுக்க போகிறாங்க அப்படிங்கிற கேள்வி இருக்குது. ஏன்னா வந்து எப்படி ராதிகாவை இங்கே அலோவ் பண்ணலாம் அப்படிங்கிற கேள்வி பாக்கியாக்கு இருக்குது. நான் வந்து அந்த வீட்டுக்கு போக முடியுமா, அவங்க எப்படி இங்கே வரலாம் அப்படிங்கிறது இருக்குது. அதே மாதிரி ராதிகாவுக்கும் தோணணும், தான் தன்னுடைய கணவரோட சேர்ந்து வரணும்னு நினச்சோம். ஆனால் வந்து முன்னாள் மனைவியோட வீட்டுக்கு போய் அவங்க முன்னாடி போய் நம்ம ஜோடியாக இருக்கிறது நல்லா இருக்குமா அப்படிங்கிறத அவங்களும் யோசிக்கணும். அவங்களும் யோசிச்சு இங்கே நாங்கள் வந்ததே வந்து நம்மளுடைய கமெண்ட் செக்ஷனில் ரமா ராகவன் மேம் சொன்ன மாதிரி வந்து நான் இந்த வீட்டில் இருக்க போவதில்லை, நான் வந்து இங்கே வந்தது இதுக்குன்னா வந்து நானும் கோபியும் வந்து ஒன்றா இருக்க போகிறோம் அப்படிங்கிறத சொல்கிறதுக்கு தான் அப்படின்னு கூட்டிகிட்டு போனால் கோபியை பெட்டராக இருக்கும். நீங்கள் வேணால் வாங்கன்னு ஈஸ்வரியை கூப்பிட்டோம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க?